டாக்டர் கிறிஸ்டி ஒரு ஊரில் ஒரு கோவக்கார பாம்பு இருக்குது. அந்த பாம்பு கிட்ட யார் வம்பு பண்ணாலும் அது போட்டு தள்ளிடும். இந்த மாதிரி அது வழியில் வர்ற யாரனாலும் வம்பிழுத்தா கதையை முடிச்சிடுங்கிற மாதிரி ஒரு கோவக்கார பாம்பு. அப்படிப்பட்ட பாம்பு ஒரு நாள் ஒரு மர வேலை செய்கிற தச்சர் வீட்டுக்கு உள்ளே போகுது. அந்த மர தச்சரோ ஷார்ப்பான ரம்பத்தை வச்சு 2 பக்கம் கூர்மையான ரம்பத்தை வச்சு மரத்தை அறுத்துட்டு இருக்கிறாரு. அவர் அறுக்கும் போது தெரியாமல் அந்த பாம்பு வரும்போது அந்த பாம்பு மேலே பட்டுருது. இதுக்கு பயங்கர கோவம். என்னையவா நீ தாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அது ஓங்கி கொத்துது. அந்த ரம்பத்தோட ஷார்ப்பான எஜ்ஜில் பட்டு அந்த பாம்புக்கு அப்படியே வாயெல்லாம் கிழிஞ்சு அப்படியே ரத்தமாக வடியுது. நீ யாருன்னு தெரியாமல் மோதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சுருட்டி தாக்குற மாதிரி ரம்பத்துக்கு மேலே போயிட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபாஸ்ட்டாக சுருட்டி அந்த பாம்பு அப்படியே அந்த ரம்பத்தோடு சேர்த்து வச்சு இருக்கிற மாதிரி ஒன்று நான் தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கடைசி பார்த்தா அந்த ஷார்ப்பான எட்ஜஸோட ரம்பத்தில் அந்த பாம்பு துண்டு துண்டாகி அப்படியே துடிச்சு இறந்துருது. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்மளோட கோவத்தில் நம்ம மற்றவங்கள இல்லாமலே ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக நம்மளோட வீரத்தை காட்டுறோம்னு நினச்சிட்டு நாம் நம்மளையே தாக்கிக்கிடுறோம். நம்மளையே ரொம்ப பலகீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைக்கு நம்மளையே ஆட்படுத்திக்கிறோம். அதனால் கோவங்கிறது வீரத்தை காட்டுற விஷயம் இல்லை. நம்மளை கொஞ்சம் தற்காத்துக்கிறதுக்கு கோவத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கவனமாக இருங்க.